பெரும்பாலும் நம்மளுடைய ரோட்ஸ்ல இப்ப வரக்கூடிய கார்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசைனா லைட் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. எதுக்குடா அத வைக்கிறீங்க? இதனால என்னடா பர்ப்பஸ் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இதுக்கு பேர் வந்து டிஆர்எல், அதாவது டே டைம் ரன்னிங் லைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இத வந்து நம்ம கார்ஸ் மட்டும் பார்க்கறதில்ல, இது வந்து பைக்ஸ்லயும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இது ஏன் அவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுல ஒரு 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 கன்க்ளூஷன் ஒண்ணு வச்சிருக்கோம். சோ இது ஏன் வந்து அவங்க போட்டிருக்காங்க? இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? இது அழகுக்காக இல்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் இருக்கு. சோ அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க பார்த்திருக்கிறது காஃபி ஜஸ்ட் இன் 60 செகண்ட்ஸ் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிஆர்எல் என்னன்னு பார்ப்போம். சோ டே டைம்ஸ் ரன்னிங் லைட். சோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க இன்ஜின ஸ்டார்ட் பண்ணோனே இது வந்து ஆன் ஆயிடும். அண்ட் இது எப்பவுமே ஆன்லயே தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டிரைவர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அதாவது நீங்க வரீங்க, உங்க கார்ன்னு ஒண்ணு வருதுங்கிறது தெரியறதுக்காக இது வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது நம்மளுடைய கார் ஹெட்லைட்ஸ்ல பிளஸ் அந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. 2 ஹெட்லைட்ஸ்க்கும் கீழயோ, சைட்லயோ இல்ல அத சுத்தியோ அப்படிதான் வச்சிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்க காரோட ஓவரால் விட்த் வந்து உங்களுக்கு தெரியும். சோ ஆப்போசிட்ல வரீங்க அப்படின்னா எவ்வளவு கேப் குடுக்கணும். இது லெஃப்ட் சைடுல இருக்கு அப்படின்னா இதுல இருந்து இன்னும் இவ்வளவு தூரத்துக்கு இடம் இருக்கும். அப்ப நம்ம இதுல மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த டே டைம் ரன்னிங் லைட்ஸ். சோ இது வந்து நிறைய பேர் இது அழகுக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா இது ஆக்சுவலா அதுக்காக கிடையாது. இது வந்து ஒரு இன்டிமேஷன், ஒரு வார்னிங்காக. இது வந்து பைக்ஸ்லயும் இருக்கு. யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து இப்ப நடந்து போறாங்க, பெடஸ்ட்ரியன் நடந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வண்டி வருதுங்கிறத தெரியறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா தான் இது வந்து குடுத்திருக்காங்க. சோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அண்ட் இது எல்லாருமே கண்டிப்பா போடணும்னு சொல்லி தான் இப்ப எல்லா கார்ஸ்லயுமே இது வந்து வந்திருக்கு. அண்ட் இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. சோ இந்த வீடியோல வந்து டிஆர்எல் என்னன்னு பார்த்திருக்கோம். அண்ட் அடுத்த வீடியோல டிபிஎம்எஸ், அதாவது டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அதோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.